இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையிலான உறவை பற்றி பார்க்கலாம். பூட்டான் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு. இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் இது உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்று. இந்தியா மற்றும் பூட்டான் இடையிலான ராஜதந்திர உறவுகள் 1968ஆம் ஆண்டில் இந்திய பிரதிநிதி ஒருவரை திம்புவில் நியமித்ததிலிருந்து தொடங்குகிறது. பூட்டான் நிலங்களால் சூழப்பட்ட நாடு. அதனால் கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு இந்தியாவை தான் பெரிதும் சார்ந்துள்ளது. பூட்டானின் பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்தியா முதன்மை பங்காற்றுகிறது. இந்தியா பாரத் முதல் பூட்டான் வரை, அதாவது B2B என்று அறியப்படும் இருதரப்பு வணிக உறவினை அறிவித்தது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இடி மின்னல் நிலம்னா எந்த நாடுன்னா பூட்டான். அதுக்கப்புறம் நிலங்களால் சூழப்பட்ட நாடு அப்படின்னாலும் பூட்டான் தான். B2B எந்த இரு நாடுகளுக்கு இடையான வணிக உறவுன்னு பார்த்திங்கன்னா பாரத் முதல் பூட்டான், இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையான உறவு தான் B2B. அதுக்கப்புறம் பூட்டான் மாணவர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களில் உயர்கல்வி பெறுவதற்கு இந்தியா உதவித்தொகை அளிப்பதோடு பூட்டானில் ஒரு டிஜிட்டல் நூலகம் அமைத்ததும் உதவியிருக்கு. மதிப்புமிக்க நேரு வாங்சுக் கல்வி உதவித்தொகையானது தகுதியும் திறமையும் கொண்ட பூட்டான் நாட்டினருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன்மையான இந்திய கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில வாய்ப்பளிக்கிறது. இந்தியா மற்றும் பூட்டான் இடையே இருதரப்பு ஒத்துழைப்புக்கு நீர் மின்சக்தி துறை ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக விளங்குது. இதுவரை இந்திய அரசாங்கம் 3 நீர் மின்சக்தி திட்டம், அதாவது சுக்கா, குர்ச்சி, தலா இந்த திட்டங்களை பூட்டானில் அமைச்சிருக்கு. பூட்டான் நாட்டுக்கு தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தவும், மருத்துவமனை, சாலை மற்றும் பாலங்கள் ஆகியவற்றை கட்டுவதற்கும் அந்நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு மேம்படுத்தவும் இந்தியா உதவியிருக்கு. சுக்கா, குர்ச்சி, தலா என்ற நீர்மின் திட்டங்கள் எங்கே ஏற்படுத்தியிருக்குன்னா பூட்டானில் இந்தியா ஏற்படுத்தியிருக்கு.